அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அனைவருக்கும் 75வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போது இந்த நாளில் வந்துட்டு சுதந்திரக்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் தியாகிகளை நினைவு கூறுறதுக்காக மத்திய அரசு ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்ற பேரில் வந்துட்டு இந்த சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் இந்தியா சுதந்திரம் பெறுறதுக்கான அந்த தேசிய எழுச்சி எப்படி பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு தேசிய எழுச்சி மக்கள் மத்தியில் ஏற்பட்டது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம குரூப் 1 சிலபஸில் ஃபஸ்ட்டு இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம் சிலபஸ் ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? அது அது ரிலேட்டடாக 12th ஸ்கூல் புக் ஹிஸ்ட்ரியில் மொதல் பாடம் இருக்கும். சரிங்களா? அதையும் அது ரிலேட்டடான கூடுதலான தகவல்களையும் அப்படியே சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அதில் இந்த காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்தது, அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஜனவரி 9 அதாவது 1893 தென்னாப்பிரிக்கா போயிருப்பார். 1915 முழுமையாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக இந்தியாவுக்கு திரும்பி வந்திருப்பார். ஜனவரி 9 அவரோட வந்த நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்ற ஆண்டு 1919. சரிங்களா? அந்த ரவுலட் சத்தியாகிரகம், ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தை இந்தியா முழுவதும் பரவலாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில் தான் அதை முதன்னு தொடங்கியிருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தை வழி நடத்துறதுல ஒரு முக்கியமான தலைவராக காந்தி உருவாகியிருப்பார். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், தேசியம் என்பதன் பொருள் ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல். சரிங்களா? அதாவது தேசியவாதத்தை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் பெரியார் இந்த தேசியவாதத்தை பற்றி இதுக்கு அப்படியே ஒரு முரண்பாடாக ஒரு கருத்து கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். நம்ம 11th பாலிட்டி புக்கில் அது ரிலேட்டடாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் நில நிர்வாக கொள்கையினால் ஏற்பட்ட பாதிப்புகள். நிலத்தை விற்பனை பொருளாக்குனது, வேளாண்மையை வணிகமயமாக்குனது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னால் நிலம் என்பது ஒரு பொதுவானதாக தான் இருந்தது. சரிங்களா? யாரும் சொந்தம் கொண்ட முடியாத அளவுக்கு ஒரு பொதுவான பொருளாக தான் இருந்தது. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நிர்வாகம் அப்படின்னு இருந்தால் அந்த நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு வருமானம் தேவை, முதலீடு தேவை. சரிங்களா? அப்போ வெறும் நிர்வாகத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது, அரசுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வரிகள் நிறையா விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, 1793 நிலையான நிலவரி திட்டம், பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடப்படுது. சரிங்களா? காரன் வாலிஸ் இருப்பார், அவரோட பீரியடில் இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஜமீன்தாரி முறை. இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, பிஸ்வேதாரி, மல்குஜாரி. சரிங்களா? இது எல்லாம் ஜமீன்தாரி முறையோட வேறு பெயர்கள். சரிங்களா? நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த ஜமீன்தார்கள் இவங்க மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு முகவர் மாதிரி செயல்படுவாங்க, வரி வசூல் பண்ணி வாங்கி கொடுக்கறதுல. சரிங்களா? ஆனால் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சமூகமாக உருவாகி மக்கள்கிட்ட இருந்து பணங்களை நிறையா கொள்ளையடிச்சு, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சமூகமாக ஜமீன்தாரி முறை அப்படின்றது மாறிடும். சரிங்களா? இவங்களாலே நிறையா பிரச்சனைகள் எல்லாமே நாட்டில் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான வரி தான் மகள் வரி. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு 1822 ஹோல்ட் மெக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஹோல்ட் மெக்கன்சி, அவர் தான் இந்த ஐடியாவை உருவாக்குவார், மகள் வரி அப்படின்றத. சரிங்களா? அதுக்கப்புறமா 1833 வில்லியம் பெண்டிங், சரிங்களா, இந்தியா முழுவதும் ஒரு சில மாகாணங்களில் இந்த வரி சிஸ்டத்தை அமல்படுத்துவாங்க. சரிங்களா? மகள் வரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராம பகுதியில் ஒரு சில கிராம குழுக்களாக அமைச்சு அந்த குழுக்கள் மூலமாக வரி வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு செலுத்துறது. சரிங்களா? இந்த மகள் வரி முறை, இதுக்கு அடுத்து வர ரயத்து வரி முறை, இது ரிலேட்டடான
தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வரி தான் ரயத்து வரி முறை. ரயத்துவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரயத்துவாரி முறை. சரிங்களா? இந்த வரி சிஸ்டத்தை உருவாக்குனது வந்துட்டு தாமஸ் மன்ரோ. சர் தாமஸ் மன்ரோவும் அலெக்சாண்டர் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் இந்த சிஸ்டத்தை முதல்ல உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் சென்னை மாகாணத்தில் பரவலாக இந்த வரி சிஸ்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரிகள்லாம் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து கட்டாயமாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. நல்லா விளைஞ்சிட்டா வரியை செலுத்திடுறாங்க. பஞ்சங்கள் ஏற்படுற காலத்தில் வரி சரியாக செலுத்த முடியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்கள்கிட்ட இருக்கிற நிலங்களை பறிமுதல் பண்ணிடுறாங்க. அதை வந்து தரிசு நிலமாகவும் போட்டுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மக்களோட வாழ்வாதாரம் இந்த வரி முறைகள்னால பாதிக்கப்படுது. சரிங்களா? இது வந்து ஒரு ஆரம்ப கட்ட பிரச்சனை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து வணிக முறை. பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் வந்துட்டு ஒரு தாராள வணிக முறையை வந்து பின்பற்றுறாங்க. அதாவது எதுனாலும் இங்கிலாண்டிலேருந்து இந்தியாவுக்கு எதுனாலும் இங்கே கொண்டு வரலாம், இங்கேருந்து எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். பிரிட்டிஷ்காரங்களோட வணிகத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடுகளற்ற வணிகம், அதை தான் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் பின்பற்றுனது. குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்களோட வணிக கொள்கையினால் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு முதன்மையான தொழில் அப்படின்னா நெசவு தொழில் தான். சரிங்களா? அதாவது இந்தியாவோட பழமையான தொழில் நெசவு தொழில்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இண்டிகோ கழகம். தேசிய எழுச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற கழகம் இந்த இண்டிகோ கழகம். 1859 60களில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இண்டிகோ அப்படின்றது ஒரு அவுரி செடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செடியில் இருந்துட்டு இயற்கையான ஒரு சாயம் தான் சாயம் தயாரிக்கிறதுக்கான இந்த இண்டிகோ கலர், இந்த சாயத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தாவரம் தான் இந்த அவுரி அப்படின்றது. சரிங்களா? இந்த செடியை பயிரிடுறதுனால அந்த நிலத்தோட தன்மையும் பாழாகி போகிறது. அது மாதிரி இந்திய விவசாயிகளை இந்த செடியை வந்துட்டு கட்டாயப்படுத்தியும் பயிரிட வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் பண்ணையாளர்கள். குறிப்பாக வங்காளம், பீகார், அசாம் இந்த பகுதிகளில் வந்துட்டு. சரிங்களா? அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு எதிராக கிளர்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் நாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்தில் வந்துட்டு திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள் முதல்ல இந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ந்து வந்து ஒரு பெரிய கழகமாக மாறிடுது. சரிங்களா? அதுதான் இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இண்டிகோ கழகத்தை பற்றி தீனபந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீல் தர்பன் சொல்லி நாடகத்தை எழுதியிருப்பார். தீனபந்து மித்ரா. சரிங்களா? அவர் எழுதின நாடகம் நீல் தர்பன். இண்டிகோ கழகத்தை பற்றி அவர் எழுதின நாடகம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அடுத்து பஞ்சங்களை பற்றி. சரிங்களா? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றி இருப்பாங்க. சரிங்களா? அதாவது உங்கள்கிட்ட இருந்த வருமானம் வந்து அது எனக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தலையிடா கொள்கை. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து 1770 1900 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பஞ்சத்தினால் உயிரிழந்த மக்களுடைய எண்ணிக்கை எப்படின்னா 25 மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் இறந்துருப்பாங்க. சரிங்களா? ஃபெமின். அதுக்கப்புறம் 1891 1900 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் 19 மில்லியன் மக்கள் இறந்துருப்பாங்க. சரிங்களா? இந்த இறந்த மக்களோட எண்ணிக்கை அப்படின்றது உலகம் முழுவதும் போர்கள்னால் இறந்த மக்களோட எண்ணிக்கையை விட ரொம்ப அதிகம். சரிங்களா? அதாவது இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் பஞ்சத்தால் இறந்தவங்களை விட உலகம் முழுவதும் நடந்த போர்களினால் இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தானா? சரிங்களா? சரி. இப்போ இந்த தகவல்களை பற்றிலாம் வந்துட்டு மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில், மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வில்லியம் டிக்பை அப்படின்றவர் இதை எழுதியிருப்பார். இந்த இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வில்லியம்
டிக் பை மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை அதில் எழுதியிருப்பார். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், ஒடிசா பஞ்சம் எந்த வருடம் ஏற்பட்டது? இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்களில் 3 முக்கியமான பஞ்சங்கள் 1876 to 78 சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம், அதே மாதிரி வங்காளத்தில், சரிங்களா, வங்காளத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம், அதே மாதிரி ஒரிசா பஞ்சம். இந்த 3 பஞ்சங்களும் இந்தியாவில் இந்திய மக்களை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமையை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு இந்த ஒடிசா பஞ்சம் தான். சரிங்களா, அதாவது ஏன் அப்படின்னா, இந்த பஞ்ச காலங்களில் அரசாங்கத்திட்ட கையிருப்பு இருந்த அரிசி, கோதுமை இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்காம அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணி கொண்டு போகிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்தியாவில் வறுமை ஏற்படுறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரிசா பஞ்சத்தில் இருந்து தான் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அவரோட ஆய்வோட தொடர்ச்சியாக தான் அவர் ஒரு நூல் எழுதுகிறார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு நூல் எழுதுவார். சரிங்களா, அந்த நூலில் இந்தியாவில் ஏன் பஞ்சம் ஏற்படுது, இந்த வறுமைக்கான காரணம் என்ன, இதை பற்றிலாம் ஆய்வு செஞ்சுட்டு செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை பற்றி சொல்கிறார். சரிங்களா, அதாவது செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு அர்த்தம். ட்ரெயின் ஆஃப் வெல்த். இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த மக்களை ஆட்சி செய்து இந்த மக்களுக்கு எதுவும் கொடுக்காம இங்கேருந்து இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதை மட்டும் நோக்கமாக கொண்டு தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருப்பார். சரிங்களா, இதுக்கு பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் நாங்கள் சம்பாதிச்ச, இந்தியாவில் எங்களுக்கு கிடைத்த எங்களோட வருமானத்திற்கான செலவு அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு கொடுக்காட்டாலும் இந்தியாவுக்காக உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் அரசு ஈடுபட்ட போர்களில் வந்துட்டு நாங்கள் பெற்ற வருமானம்ன்றது கழிஞ்சிருச்சு. சரிங்களா, அதனால் நாங்கள் மக்களுக்கு தனியாக செய்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் அரசு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்கிலாந்துக்கு அடுத்து ஆசிய நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை தலைமையாக வச்சு தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அப்போது ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நிறைய போர்கள் நடந்திருக்கும். சரிங்களா, அந்த போர்களில் வந்துட்டு எங்களோட செலவுகளுக்கான வருமானம் தான் இந்தியாவில் இருந்து நாங்கள் பெற்ற வருமானம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பிளாசிட் போர் 1757 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிலிருந்து எடுத்து போன செல்வங்கள், சரிங்களா, அவங்க சம்பாதிச்சதோட மொத்த தொகை அப்படின்னா இன்றைய மதிப்பில் 45 ட்ரில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டு, இந்திய ரூபாய் கிடையாது, பிரிட்டிஷ் பவுண்டு. சரிங்களா, அது அந்த அளவுக்கான சொத்தை வந்து இந்தியாவிலிருந்து அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், மதராஸ் 1876-78 மெட்ராஸ் பஞ்சத்தின் போது இறந்த மக்களின் எண்ணிக்கை 3.5 மில்லியன் மக்கள் மதராஸ் மாகாணத்தில் இறந்து போயிருப்பாங்க. நம்ம தமிழில் கூட ஒரு நாவல், தமிழில் முதலில் எழுதப்பட்ட ஒரு நாவல், பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கும். ஆயிரம் வேதநாயகம் பிள்ளை தான் அந்த நாவலை எழுதியிருப்பார். சரிங்களா, அவர் வந்துட்டு இந்த காலகட்டங்களில், பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டங்களில் நிறையா சென்னை மாகாணம் அவர் எங்கே இருந்தாரோ அந்த பகுதிகளில் ஃபுல்லாக கஞ்சி தொட்டி நிறையா திறந்து மக்களுக்கு நிறையா உதவிலாம் பண்ணியிருப்பார். சரிங்களா, அந்தளவுக்கு ஒரு கொடுமையான பஞ்சம் சென்னை மாகாண பஞ்சம். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், மதராஸ் பஞ்சத்தின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநராக அப்போதைக்கு இருந்தவர் லார்டு லிட்டன். சரிங்களா, அவர் தான் இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருந்திருப்பார். அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843 ஸ்லேவரி அபாலிஷ்மெண்ட்டு இந்தியாவில் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணவோ வந்த ஐரோப்பியர்கள்னால் ஃப்ரெஞ்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, போர்ச்சுகீஸ் சொல்லலாம். ஆனால்
அடிமை வியாபாரத்தை, சரிங்களா, ட்ரேட் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிற அந்த அடிமை வியாபாரத்தை நோக்கமாக வச்சு இந்தியாவுக்கு வந்தவங்க தான் டச்சிஸ், சரிங்களா, டச்சுக்காரங்க, நெதர்லாந்து, சரிங்களா, டச்சுக்காரங்க, ரைட். அது அடிமை முறையை 1843 ஒழிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், கல்வி முறை, மேற்கத்திய கல்வி முறையும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் புனித மொழியாக கருதப்பட்டது சமஸ்கிருதம், சரிங்களா, ரைட், த ஹோலி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் அவர்களோட பீரியடில் வந்துட்டு இந்த சட்டத்தை போடுவாங்க. இந்த சட்டத்தை வடிவமைத்தவர் ஒரு முக்கியமான ஆள், சரிங்களா, லார்டு மெக்காலே, டிபி மெக்காலே. இவர் தான் இந்த ஆங்கில கல்வி சட்டத்தை வடிவமைச்சிருப்பார். அந்த சட்டத்தை அமல்படுத்தியவர் அப்படின்னா வில்லியம் பெண்டிங், சரிங்களா, அவர் தான் அதை அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள், கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் டிபி மெக்காலே. 1834 38 வரைக்கும் இருந்திருப்பார், சரிங்களா. இதே மாதிரி 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம், இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வைசுராயோட குழுவில் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னா எஸ்பி சின்ஹா அவர்களை சொல்லுவாங்க, சரிங்களா, எஸ்பி சின்ஹா, ரைட். அடுத்து பாருங்க, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டது யாருன்னா டிபி மெக்காலே. இந்தியாவில் கல்வி முறையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருப்பார், சரிங்களா. அதாவது டிபி மெக்காலே அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவை இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சி செய்கிறதுக்கு இந்த கல்வி முறை பிரிட்டிஷாருக்கு உதவணும், ஏதோ இந்தியர்களோட வாழ்வை முன்னேற்றத்துக்காக இதை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட நோக்கம் இருக்கும், சரிங்களா. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, சரிங்களா. ஆங்கிலிஸ்டிக் ஒரு கமிட்டி, ஆங்கிலிஸ்டிக், இதில் தான் மெக்காலே இருப்பார். அதுக்கடுத்து ஓரியன்டலிஸ்டிக், சரிங்களா. இவங்களை வந்து தமிழில் கீழ்த்திசைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவாங்க. மதர் டங்கு தான் இந்தியர்களுக்கு முக்கியம், அதில் வந்து அவங்களுக்கு கல்வி முறையை நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களோட அந்த அறிவு அப்படின்றது ஒரு அறிவியல் பூர்வமாகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஆனால் மெக்காலே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆங்கில கல்வி தான் முக்கியம், ஏன்னா இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள பணியாளர்களாக நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கிலாண்டிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு இந்தியாவுக்கு கூட்டி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் அப்படின்றது இங்கிலாந்து மதிப்பில் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதே வேலையை செய்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியாக கொடுத்தாலே போதும், பணமும் மிச்சம்தான், சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லியிருப்பார், அதாவது நிறத்திலும் உருவத்திலும் இந்தியர்களாகவும் அறிவிலும் செயலிலும் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கிற ஒரு சமூகத்தை இந்தியாவில் கட்டாயம் ஏற்படுத்தி ஆகணும் அப்படின்றது தான் அந்த மெக்காலே அவர்களோட நோக்கமாக இருக்கும், சரிங்களா, ரைட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை ஆங்கிலேயர்கள் பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நான் இந்தியாவை ஆட்சி செய்கிறேன், எனக்கு கீழே இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், நீ இங்கிலீஷ் பேசுகிற, இருந்தாலும் நீ ஆங்கிலம் பேசினாலும் நீ வெள்ளைக்காரனை ஆயிட முடியாது, உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நீ எனக்கு சமமானவன் கிடையாது அப்படின்றத அவங்க வேறுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக தான் இந்த பாபு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க, சரிங்களா. அதாவது படித்த இந்திய சமூகத்தை பிரிட்டிஷ்காரங்க அவங்கள்ட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு தனி சமூகமாகவே காலப்போக்கில் உருவாகி வந்துடுவாங்க, சரிங்களா. அதுதான் பாபு வர்க்கம், ஒரு ஏளனப்படுத்துகிற மாதிரி, சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி நம்ம தேசிய எழுச்சியில் பங்கு பெற்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம், இதை தோற்றுவிச்சது யார்? ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிச்சிருப்பார், சரிங்களா. அவரும் நிறையா சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் அதை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டிருப்பார். அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங், சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். சர் சையது அகமது கான், சரிங்களா. இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம், சரிங்களா. அதாவது
இஸ்லாமியர்கள் இந்த அடிப்படைவாத தன்மையை விட்டுட்டு வெளியே வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அறிவியல் பூர்வமான கருத்துக்களோடு தான் அவங்களோட வாழ்வு மேம்பட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா, அதுக்காக அவர் ஆரம்பித்தது தான் அலிகார் இயக்கம். சரிங்களா, அதுக்கப்புறம் சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு சில பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் மீட்பு இயக்கங்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் மீட்பு இயக்கங்கள். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், இந்திய எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள், அதை தவிர வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது இந்தியாவோட தேசிய எழுச்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் என்று அழைக்கப்படும் போராட்டம் 1857 புரட்சி. சரிங்களா, அதாவது இந்த புரட்சி எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக போட்டித் தேர்வுகள் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ரைட். அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயர்களாக நாம் கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா எல்பின்ஸ்டன். யாருக்கிட்ட? சர் ஹான் லாரன்ஸ் அப்படின்றவர்கிட்ட எல்பின்ஸ்டன் வந்துட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஏன்னா 1857 புரட்சியோட முடிவில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, விசாரணை அப்படின்ற பேரில் வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க எல்லாரையுமே கைது பண்ணி சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அவங்க என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. அதனால தான் லார்டு எல்பின்ஸ்டன் வந்துட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்திடுவார், நம்ம நாதிர் ஷாவையே மிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாதிர் ஷா யார் அப்படின்னா 1739 இந்தியா மீது, குறிப்பாக டெல்லி மீது படையெடுத்து வந்த ஒரு படையெடுப்பாளர். சரிங்களா, இவர் தான் இங்கேருந்து அந்த கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போவார். இன்றைக்கி இங்கிலாந்து பிரிட்டிஷ் குயினோட அந்த க்ரௌன், சரிங்களா, அவங்களோட கிரீடத்தில் இருக்கிறது தான் அந்த கோஹினூர் வருவம். அது நாதிர் ஷாவால் இந்தியாவிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனது தான். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அகமது ஷா அப்தலி அவர்கிட்ட அந்த வைரம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சாபை ஆண்ட ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்திருக்கும். அங்கேருந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட போயிருக்கும். பிரிட்டிஷ்லேருந்து இங்கிலாந்து ராணிக்கிட்ட அவங்களுக்கு போயிடுச்சு அந்த வைரம். சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், 34 பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய சட்டம் பிராந்திய மொழி சட்டம் 1878 வெர்னாக்குலர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராந்திய மொழி சட்டம். சரிங்களா, தணிக்கைக்கு உட்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலம் தவிர மற்ற மொழிகளில் இருந்த நிறையா பத்திரிகைகளையும் தடை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு எதிராக நிறையா அடக்குமுறை மேற்கொண்டதுனால தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுவார், இதே வருஷம் 1878 தி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேய பத்திரிகையை ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் இது மட்டும் கிடையாது. இதுக்கு முந்தின வருஷம் 1877 நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் டி முத்துசுவாமி ஐயர் அவர் பதவி ஏற்றதை நிறைய ஆங்கில பத்திரிகைகள் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிக்கிற வகையில் தான் இவர் நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர்கள் வந்து தி ஹிந்துவை 1878 ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், இல்பர்ட் மசோதாவின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் ரிப்பன். சரிங்களா, இந்த இல்பர்ட் மசோதா அப்படின்னா என்னென்னா, இந்திய நீதிபதிகள், சரிங்களா, அதாவது இந்திய நீதிபதிகள் பிரிட்டிஷ்காரங்களை விசாரிப்பதற்கான அதிகாரம் கொடுத்தது தான் இந்த இல்பர்ட் மசோதா. சரிங்களா, அதாவது படித்த இந்தியனே நம்ம பாபு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே அமுக்கி வச்சுருக்கோம். அப்படி இருந்த ஒருவன் வந்து எப்படி நான் குற்றவாளியாக இருந்தாலும் என்னையை விசாரிக்கலாம், அந்த தகுதி வந்து இந்தியர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களும் சரி ஆங்கில பத்திரிகைகளும் சரி இந்த இல்பர்ட் மசோதாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதுவும் இந்திய தேசிய எழுச்சிக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், இல்பர்ட் மசோதாவின் முக்கிய அம்சம் அதான் இப்போ சொன்னது தான். சரிங்களா, அடுத்து பத்திரிகைகள், அதாவது பொதுவாக நம்ம ஒரு கருத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக சொன்னால் ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட தான் சொல்லலாம். ஆனால் பத்திரிகை மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ ஒரு தகவலை நம்ம பரப்பும்போது அது அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேரும். சரிங்களா, அதனால் அந்த காலகட்டத்தில் ஆங்கில கல்வி சட்டம் கொண்டு வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறையா இந்தியர்கள் கல்வி கற்கிறாங்க, ஆங்கில அறிவு அவங்களுக்கு வருது.
அதோட தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டில், இந்தியாவை எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்தியாவில் யார் இருந்தாங்க, நம்மளாம் யார் அப்படின்றது நமக்கே தெரியாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழர்களோட பாரம்பரியம், தமிழர்கள் யார் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழர்களுக்கே தெரியாது. சரிங்களா? அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து சொல்லி தமிழ் சமுதாயம் இவ்வளோ ஆண்டு பழமையானது, அதில் இந்த மாதிரி இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் இருந்தது, இவங்க கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் எடுத்து நம்மள்ட்ட சொன்னது யாருன்னா பிரிட்டிஷ்காரன் தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் முதலில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம்னா 1876 ஆதிச்சநல்லூரில் ஆண்ட்ரூ ஜாக்கர் அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் தான் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருப்பார். சரி, அதோட தொடர்ச்சியாக கால்டுவெல் போயிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் அதனால் அதுக்கு முன்னாலே வந்துட்டு வீரமாமுனிவர், ஜி.யு.போப் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க தான் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உவேசா அவர்களோட தமிழ் பணியில் ஆரம்பிக்குது. அவர் புறநானூறு இந்த மாதிரி நிறையா 10 பாட்டு 8 தொகை சங்க இலக்கியங்களை பதிப்பித்து வெளியிடுறாரு. சரிங்களா? அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் தமிழோட பாரம்பரியம் எல்லாமே என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டம் நம்ம யார் அப்படின்றத நமக்கு உணர்த்தினது இதுக்கான ஆரம்ப கட்டம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆங்கில கல்வி சட்டம் மூலமாக கல்வி கற்க ஆரம்பித்த இந்தியர்கள். சரிங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதில் குறிப்பிட்ட ஒரு சில பத்திரிகைகள், இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சிருப்பார் சம்வாத் கௌமுகி. சரிங்களா? அதே மாதிரி மீரத் உல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரசீக மொழி பத்திரிகை, அதையும் ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் அவர் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து அமீர்த பஜார் சிஷிர் குமார் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பார். சிஷிர் குமார். அடுத்து பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபெரோஷா மேத்தா, நிறையா தலைவர்கள் வந்துட்டு நிறையா பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க. காந்தி வந்துட்டு யங் இண்டியா, ஹரிஜன் இந்த மாதிரி பத்திரிகைலாம் ஆரம்பிச்சிருப்பார். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? இது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸில் இருந்த தொடக்க கால தேசியவாதிகள், மிதவாதிகள், சரிங்களா, இவங்க எல்லாருமே பத்திரிகைக்காரங்க தான். சரிங்களா? தனியால் கிடையாது. ரைட். அடுத்து பாருங்க, சங்கங்கள் உருவாதல். இப்போது அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஆங்கில கல்வி சட்டம் வந்தது, நிறையா இளைஞர்கள் ஆங்கிலம் படிக்கிறாங்க, அதன் மூலமாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை கொள்ளையடிச்சா அப்படின்றத மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு விருப்பப்பட்டு என்ன செய்கிறாங்க, நிறையா பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதோட தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம தனியாக இருந்து பத்திரிகையை ஆரம்பித்து கருத்துக்களை மக்கள்கிட்ட சொன்னால் மட்டும் பத்தாது, நிறையா பேர் ஒரே கருத்து ஒற்றுமை கொண்ட எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு குழுவாக இருந்து போராடினா தான் பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான உரிமைகளையும் அதிகாரங்களையும் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிறையா தொடக்க காலத்தில் நிறையா சங்கங்கள் இந்தியாவில் உருவாகுது. சரிங்களா? அந்த மாதிரி முதன்னு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா அது சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா? 1852 பிப்ரவரி 26 கஜுலா லட்சுமி நரசு அவங்க உருவாக்கியிருப்பாங்க. சரியா? இந்த அமைப்பில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தா பெரும் வணிகர்கள். சரிங்களா? இதில் வந்து சாமானியர்கள் யாரும் கிடையாது, பெரும் வணிகர்கள் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசுகளோட வரி கொள்கையினால் நிறையா விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அதாவது அடிப்படை தொழில்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே வணிகம் பாதிக்கப்படும், பெரும் முதலாளிகளும் பாதிக்கப்படுவாங்க. இதனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, இந்த மாதிரி வரிகளை குறைங்க, விவசாயிகளுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இவங்களோட கோரிக்கைகளை பற்றிலாம் ஆய்வு செய்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தவர் தான் இந்த ஹெச்டி செய்மோர் அப்படின்றவர். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, 1866
கஜுலா லட்சுமி அரசு இறந்துடுறாரு. அவரோட மறைவுக்கு பிறகும் இந்த அமைப்பு வலுவிழந்துருது. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், சென்னை மாகாண சங்கம், சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு 1884 மே 16 உருவாக்குறாங்க. இதோட தலைவராக கூட ரெங்கையா நாயுடு இருந்திருப்பார். ரெங்கையா நாயுடு. செயலாளராக அனந்தராச்சலு இருந்திருப்பார். அனந்தராச்சலு அவர் இருந்திருப்பார். சரிங்களா, ரைட். அதாவது சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா காலத்தால் முற்பட்ட அமைப்பு. சென்னை மாகாண சங்கம் அப்படின்னா தெளிவான தேசிய சிந்தனையுடன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. சரிங்களா, ஒரு தெளிவான நோக்கம். இவங்களோட நோக்கமும் அதோட தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கமும் ஒரே மாதிரிக்கு தான் இருக்கும். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் தேசியவாதம் என்னும் கருத்தை அறிமுகம் செய்த அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா, இந்த தேசியவாதம் அப்படின்ற ஒரு சொல் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமானது. தேச ஒற்றுமை, இந்தியா ஒரு நாட்டோட ஆக்கிரமிப்பாளர்கள், சரிங்களா, மக்களை அது மாதிரி மக்களை ஒன்றிணைக்கிறது, இந்த எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னா அது தேசியவாதம் தான். சரிங்களா, இது என்றைக்கும் இந்த சொல் சரியான முறையில் ஒரு சரியான புரிதலோட மக்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாட்டுக்கு நல்லது. சரிங்களா, ஆனால் இந்த தேசியவாதம்ன்ற கான்செப்ட் ஒரு எதிர்மறையான விதத்தில் வந்துட்டு மக்கள் மத்தியில் பரப்பும்போது அது அந்த நாட்டில் வந்துட்டு என்றைக்குமே ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். சரிங்களா, ரைட். இப்போ பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்திய மக்களை தூண்டணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா மக்களுக்கு நாட்டுப்பற்றை உண்டு பண்ணணும். சரிங்களா, அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த தேசியவாதம்ன்ற கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க, நேஷ்னலிசம். சரிங்களா, அந்த அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். ஏன்னா இந்தியாவில் எவ்வளவோ அமைப்புகள் இருந்தும் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே அமைப்புனா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்து தான் வெர்னாக்குலர் ஆக்டு, பிராந்திய மொழி பத்திரிகை தடை சட்டம், அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்னும் கோரிக்கை எப்போ முன்வைக்கப்பட்டதுன்னா 1877 இந்தியர்களை நிறையா பணியில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1884 சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். சரிங்களா, அதாவது காங்கிரஸ் தொடங்கப்பட காரணமாக இருந்தவர் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்து பிரிட்டிஷ் ஆளுநர் டஃப்ரின், லார்டு டஃப்ரின். சரிங்களா, காங்கிரஸின் ஞான தந்தை, வைஸ் ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்டு டஃப்ரினை சொல்லுவாங்க. சரிங்களா, காங்கிரஸின் தந்தை, ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஹியூமை சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட சிந்தனை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா, ஆலன் ஆக்டேவியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிரம்மஞான சபை, கர்னல் ஆல்காட் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரம்மஞான சபையோட கூட்டம் வந்து 84 சென்னையில் நடக்கும். அவர் அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கிய மிதவாத தலைவர்கள், சரிங்களா, எல்லாரையுமே அழைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தை எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு நடத்துறதுக்கு வந்துட்டு ஒரு இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு அமைப்பு தேவை அப்படின்ற கருத்தை வந்து வலியுறுத்துறார். அதோட தொடர்ச்சியாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்களை கொண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா, அவங்களோட எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா 1885 டிசம்பர் 28 உருவாக்கப்படுது பம்பாயில். முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் தான் WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. சரிங்களா, அடுத்து காங்கிரஸோட முக்கிய நோக்கங்கள். சரிங்களா, சென்னை மாகாண சங்கத்தோட நோக்கம் என்னவாக இருந்ததோ அதுதான் காங்கிரஸோட நோக்கமாகவும் இருந்தது. காங்கிரஸோட முக்கிய நோக்கம் என்னென்னா இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைக்கிறது. சரிங்களா, ஒரே பாரத நாடு அப்படின்ற மாதிரி ஒருங்கிணைக்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். ஏன் அப்படின்னா சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், இந்த மாதிரி பல பிரிவுகள், பல வேற்றுமையில் இருந்தது. இதுக்கிடையில் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிறையா இந்தியாவில் இருந்தது. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாடாக இந்தியாவை ஒருங்கிணைக்கணும். அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இந்தியர்களுக்கு பங்கு கொடுக்கணும், நில வரியை குறைக்கணும்.
சரிங்களா. இந்த மாதிரி நிறையா மக்களோட வாழ்வாதாரத்துக்காக நிறையா விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஐசிஎஸ் தேர்வு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது 1853 சார்ட்டர்ட் ஆக்ட் படி ஐசிஎஸ் தேர்வுகள், இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு குடிமைப்பணி தேர்வுகளோட வயது வரம்பு 21 இருந்தது. அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியர்கள் நிறையா அந்த தேர்வில் வெற்றி பெறவும் பாஸ் பண்ணவும் அந்த வயது வரம்பை 19 குறைச்சிடுறாங்க. 19 வயசுக்கு மேலே யாரும் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி, சரிங்களா. அதே மாதிரி அந்த தேர்வு எழுதணும் அப்படின்னா இங்கிலாண்டில் போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், இந்தியாவில் எழுத முடியாது, சரிங்களா. இது எல்லாத்தையும் மாற்றணும், 21 வயசு ஆகணும், இந்தியாவுலேயும் அந்த தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து கோரிக்கையை வச்சுருப்பாங்க, சரிங்களா. ரைட், அதுக்கடுத்து பார்ப்போம். பார்த்தோம்ல, நிலவரி குறைக்கிறது, இறக்குமதி பண்டங்களுக்கு அதிக வரி போடுறது, இதெல்லாம் அவங்களோட நோக்கம். ஐசிஎஸ் தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தணும், நிர்வாகத்தையும் நீதித்துறையும் தனித்தனியாக பிரிக்கணும், சரிங்களா. ஏன் அப்படின்னா எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, தப்பு செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேண்டுனவனுக்கு ஒரு மாதிரி, வேண்டப்படாதவனுக்கு ஒரு மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும், சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதித்துறையிலே நிர்வாகத்தோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே தான் நம்ம அரசியலமைப்பில் கூட இது சொல்லப்பட்டிருக்கும். ஆர்டிகல் 50 நீதியையும் நிர்வாகத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறது, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், தொடக்க கால தேசியவாதிகளின் காலகட்டம் 1885 1915. இதுக்கப்புறமா தான் காந்திய காலகட்டம் அப்படின்றது ஆரம்பிக்கிறது, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், இவங்க எல்லாருமே தீவிர தேசியவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், சரிங்களா. அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் மாடரேட்ஸ், மிதவாத தேசத் தலைவர்கள். ரைட், அடுத்து பாருங்கள், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் எந்த வருஷம் சொல்கிறார் அப்படின்னா 1897 சொல்கிறார், சரிங்களா. இதே காலகட்டத்தில் தான் நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருப்போம், பூனாவில் வந்து ஒரு படுகொலை நடக்கும், அதில் திலகரையும் சேர்த்துருப்பாங்க, சரிங்களா. அந்த வழக்கில் அவரையும் சேர்த்துருப்பாங்க. ரைட், அடுத்து வங்காளம் பிரிக்கப்பட்டது 1905, சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது, வங்கப்பிரிவினோட தொடர்ச்சி 1905 தொடங்குது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஐஎன்சி தோற்றத்தின் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பத்திரிகைகளின் பங்கில், இந்திய தேசிய காங்கிரஸோட தொடக்க காலத்தில் இருந்த தலைவர்களில் 3/1 தலைவர்கள் வந்து பத்திரிகைக்காரங்க தான், சரிங்களா. ரைட், அடுத்து தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகையை பாருங்கள், இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தார், இதெல்லாம் தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகைகள். பெங்காலி வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, கேசரி அப்படின்றது திலகரோட ஆங்கில பத்திரிகை, மராத்தி மொழி பத்திரிகை, சரிங்களா. மராட்டா அப்படின்றது ஆங்கில பத்திரிகை, இதெல்லாம் திலகரோடது ஆங்கில பத்திரிகை. ரைட், அடுத்து பாருங்கள், தேசிய இயக்கத்தில் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என கூறியவர் பாலகங்காதர திலகர், சரிங்களா. திலகர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து 1897 ஜூலை 27 திலகர் எந்த சட்டத்தில் கைப்படுறாங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 124A வந்துட்டு கைது செய்கிறாங்க, சரிங்களா. எந்த வழக்கு, அந்த WC ரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பூனாவில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, சரிங்களா, அவரோட கொலை வழக்கில் திலகரை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்து பாருங்கள், இந்திய விடுதலை போராட்டத்தின் போது எந்த உரிமைகள் முக்கிய கூறுகளாக இருந்தன? கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், சரிங்களா. ரைட், அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்களோட அந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு, அவரை பற்றி அப்படியே பார்த்துடலாம். இந்திய சங்கம் எங்கு எப்போது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா, இந்திய சங்கம் அப்படின்றது தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் நிறுவப்பட்டிருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, அங்கே தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுஜீவி, இங்கிலாண்டில் படிக்க போய் அங்கேயே செட்டில் ஆவார், சரிங்களா. அங்கே வந்துட்டு இப்போ இந்தியாவிலேருந்து நிறையா மாணவர்கள் படிக்க போகிறாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு படிக்க வர்றவங்களும், மாணவர்களாக இருக்கிறவங்க, தொழில் ரீதியாக வர்றவங்க எல்லாருக்கும் தங்குறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய சங்கத்தை லண்டனில் ஆரம்பிச்சிருப்பார், சரிங்களா. காலப்போக்கில் இந்த இந்திய சங்கம் தான் என்ன ஆகும்,
இங்கேருந்து படிக்க போன தீவிரவாத தலைவர்கள் நம்ம பிபின் சந்திரபால் கிடையாது, இவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்கள்ல, விவி சுப்பிரமணிய ஐயர், எம்பிடி ஆச்சாரியா, சரிங்களா, இவங்க இந்த மாதிரி நிறையா தீவிரவாத தலைவர்கள் எல்லாருமே இந்த இந்தியன் ஹவுஸில் தான் இருந்து அவங்களோட தேசியவாத சிந்தனைகளை வளர்த்துருப்பாங்க, சரிங்களா. அது மாதிரி இந்தியாவில் ஏற்பட்ட நிறையா சதி வழக்குகளுக்கு ஒரு ஆரம்ப கட்ட இடமாகவும் இந்த இந்தியன் ஹவுஸு தான் இருந்திருக்கும், சரிங்களா. ரைட். நம்ம 1857 சிப்பாய் கழகத்தை வந்துட்டு முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பார்ல சவர்கர், விடி சவர்கர், சரிங்களா. அவர் எல்லாம் இந்த இந்திய சங்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஆள் தான், சரிங்களா. ரைட். அடுத்து பாருங்கள், கிழக்கிந்திய கழகம் எங்கு எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அதுவும் தாதாபாய் நவ்ரோஜியால் 1866 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். தாதாபாய் நவ்ரோஜி 3 தடவை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார், சரிங்களா. வறுமையும் அந்த ஏற்கனவே பார்த்தது தான் அவரோட நூல். அதுக்கடுத்து செல்வ சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் ஆஃப் வெல்த், அதை பற்றி சொல்லியிருப்பார், சரிங்களா. ரைட். வேறு இந்த தலைப்புகள் இருந்த வினாக்கள் போக இடையில இருந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், சரிங்களா, அதாவது அந்த பாடத்தில் இருந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அதை பார்ப்போம். அது ஏற்கனவே நம்ம சொன்னதான், வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் இந்த பஞ்சங்களை பற்றி ஆய்வு செஞ்சவர். 1815 மதராஸ் மாகாண ஆளுநரிடம் கூலிகளை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னவர் சிலோன் மாகாண ஆளுநர் கடிதம் எழுதியிருப்பார். அதாவது நம்ம ஏற்கனவே பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பொதுவாக பிரிட்டிஷ் வந்துட்டு உலகம் முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சூரியன் மறையாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷை சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. அதனால் இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி, சரிங்களா, 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டு அவங்கள இங்கேருந்து இப்போ குறிப்பாக இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழர்கள் வசிக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, கரீபியன் தீவுகள், சரிங்களா, இங்கெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் அதனால் போனதுனால தான் இன்னமும் நம்ம தமிழ் சமூகம், இந்திய சமூகம் எல்லாமே அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இலங்கையில் வந்துட்டு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கவும் தமிழ்நாட்டிலிருந்து ஆட்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலோன் மாகாண ஆளுநர் வந்து தஞ்சை மாவட்ட கலெக்டருக்கு கடிதம் அனுப்பியிருப்பார், சரிங்களா. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் யாரும் போக விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் பஞ்சம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் தானாகவே எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே விருப்பப்பட்டு போவாங்க. ஆனால் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்றது கொத்தடிமை முறை, அடிமை முறை அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும், சரிங்களா. ரைட். அடுத்து பாருங்கள், 1857 புரட்சியின் போது ஆங்கிலேய படைகளால் டெல்லி எப்போது முற்றுகையிடப்பட்டது? 1857 ஜூன் டு செப்டம்பர், சரிங்களா. பிற குடிமைப்பணி தேர்வுகள் அறிமுகமான போது இருந்த வயது 21. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். வேறு ஏதாவது முக்கியமான கண்டென்ட் அப்படின்னா, ஐஎன்சியின் சிறப்பு மாநாடுகள் கல்கத்தா 1920, டெல்லி 1923, பம்பாயில் 1842 நடந்திருக்கும். சென்னையில் வந்துட்டு மொத்தம் 7 மாநாடுகள் நடந்திருக்கும், சரிங்களா. சென்னையில் மொத்தம் ஐஎன்சி மாநாடு 7 மாநாடு நடந்திருக்கும். முதன்னு 1887 நடந்திருக்கும், சரிங்களா. ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தவர் WC பானர்ஜி. அதுக்கப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி எந்த ஆண்டு பம்பாய் நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1870 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், சரிங்களா. 1870. இப்போது இதுதான் இந்திய தேசிய எழுச்சிக்கான காரணங்கள் அப்படின்றது. அதாவது முதல்ல நில உடைமை முறை, அதுக்கப்புறம் கல்வி, வணிகம், 1857 புரட்சி, பஞ்சங்கள், ஒப்பந்த தொழிலாளர் முறை, சரிங்களா. அதே மாதிரி இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாம் தான் இந்தியாவில் ஒரு தேசிய எழுச்சி ஏற்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக அமையுது, சரிங்களா. அதோட தொடர்ச்சியாக 1915 அப்புறமா காந்திய காலகட்டம் தொடங்கி காந்தி வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. இந்திய மக்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு, ஒரே புள்ளியில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் காந்தி, சரிங்களா. அதோட தொடர்ச்சியாக 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருது, சரிங்களா. இதுதான் இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படின்றது. அடுத்து வேற ஒரு கிளாஸில் வேற ஒரு வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.